அனைவருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணாபிஷேகம். அனைவருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணாபிஷேகங்கள். நம்ம எல்லாருமே ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் எல்லாருக்குமே ஓணம் ஹிஸ்ட்ரி தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு ஓணம் ஹிஸ்ட்ரி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓணம் ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்த்தில் எப்போ ஓணத்தை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, மலையாளம் ஆண்டான சிங்கம் அந்த இங்கிலீஷ் மண்டை பார்த்தோம்னா ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர், இந்த இடையில தான் நம்ம நினைச்சிடும் ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். ஒன்ஸ் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு கிங் வாழ்ந்து வந்துருந்தார். அவருடைய நேம் தான் மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு அரசர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். இவர் கேரளாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய ரூலிங் பீரியட் பீப்புள் எல்லாமே ரொம்ப ரூடாக ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடவுள் கிட்ட முறையிட்டாங்க. அந்த டைம்ல கடவுள் ஒரு முனிவரா தோன்றினார். கடவுள் முனிவரா மகாபலி சக்கரவர்த்தி அரசன் என்ன செஞ்சாரு, தோன்றினார். கடவுள் அந்த அரசன் கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்கு டவுன் பண்றதுக்காக 3 அடி மண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்போ கிங் அந்த அரசன் என்ன நினைச்சாரு, அப்படி 3 அடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 1 அடி அளக்குறாரு, 1 அடி இந்த பூமியை அளக்குறாரு, 2வது அடி வானத்தை அளக்குறாரு. கீழையும் மேலேயுமே போயாச்சு. அப்போ 3வது அடி அளக்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ இவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் எங்க முனிவர் என்ன செய்யறாரு, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட திரும்ப கேட்கிறாரு. அப்போ அவர் மகாபலி சக்கரவர்த்தி என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் குனிஞ்சு அவருக்கு தலையை காமிச்சு கொடுக்குறாரு. அப்போ அவர் தலையில முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, அதாலத்துக்கு போறாரு. அந்த டைம்ல மகாபலி சக்கரவர்த்தி முனிவர் கடவுள் தான் முனிவரா வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கடவுள் என்ன செய்யறாரு, சரி அக்செப்ட் பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சார் என்ன வரம் கேட்டாரு அப்படின்னா, இயர்லி எனக்கு என்னுடைய நாட்டு மக்களை பாக்குறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இதுக்குமே அந்த முனிவரான காட் என்ன செஞ்சாரு, அக்செப்ட் பண்ணாரு. அதுதான் நம்ம இயர்லி செலிப்ரேட் பண்றோம். ஓணம் ஒரு லாங்கஸ்ட் ஃபெஸ்டிவல். 10 days என்ன செய்வாங்க, ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, சத்யா, திருவாதிரை, பூக்குளம், அப்படின்னா அஸ்தப்பூர், புலிகளி, இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். பூக்குளம் அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலா சொல்லற அத்தப்பூ. இதை ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. இதுல இந்த சர்க்கிள் 10 சர்க்கிள்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் அஷ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு திருவோணத்துல எண்ட் ஆகுமா. ஓணசத்யா அப்படின்னு சொன்னாலே ஃபுட்டு தான். வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கறி எல்லாமே செஞ்சுருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அண்ட் இன்க்ளூடிங் பாயசமும் இருக்குமா. ஃபுல்லாகவே வெஜிடேரியன் ஃபுட் தான். மெயின்லி இதை பனானா லீஃப்லாம் என்ன சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வல்லக்கறி. ஸோ இது ஸ்னேக் போட் ரைட் பார்த்து சார் எக்ஸாம்பிள் நியர் இருக்கிற ஏரியாவில் தான் என்ன செய்வாங்க நடக்கும். இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் புலிகளி. இந்த டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மெயின்லி இது எங்க ஃபேமஸ் ஆனது அப்படின்னா, திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன. இது எல்லாருக்குமே இப்போ ஃபெமிலியர் ஆனதான். இவ்வளோதான் ஓணம் பற்றி எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும், காமெண்ட் பண்ணுங்க.